அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் நமக்கு ஒரு அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 9 மிளகு வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச காரியம் கூட உடனடியா உங்களுக்கு நிறைவேறும். அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ₹1 கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு முழுமையா அடையும்னே சொல்லலாம். தீராத நோய்களும் தீரும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த அங்காரகனோட பரிபூரணமான அருள் நமக்கு முழுமையா கிடைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன், நோய் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு கூட இடம் இருக்காது. செவ்வாய் பகவானோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு தேய்பிறை சஷ்டி திதியும் இருக்கு. சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தேய்பிறையில வரக்கூடிய சஷ்டி திதி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கான நல்ல வழிய நமக்கு காமிக்கும். அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இன்னும் 2 அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு 666ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு தமிழ் தேதி மாசி மாசம் 6ஆம் தேதி. இந்த சஷ்டி திதி பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு 6ங்கிற நம்பர் உகந்தது. அதாவது 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். 6 முகம் கொண்டவர், அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 666ங்கிற சேர்க்கை இருக்கு. இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. அந்த வகையில இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. 999ங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தா 9. அடுத்ததா இன்னைக்கு இங்கிலீஷ் தேதி, அதாவது பிப்ரவரி மாசம் 18ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 9. இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9. அந்த வகையில 999ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 999ங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். பொதுவா தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், பிரபஞ்சவசிய நாள்னு சொல்றோம். இந்த மாதிரியான நாட்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும். அதுலயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 999ங்கிற சேர்க்கை மட்டும் இல்லாம 666ங்கிற சேர்க்கையும் இருக்கு. அடுத்ததா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி. இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வராதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள் நமக்கு ஒரு அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு. இந்த நாளை தவற விடாம முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு, அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நீங்க செய்யலாம், நோய்கள் தீர்றதுக்கும் செய்யலாம், கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நீங்க செய்யலாம்.
ஒரு சில கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணமா அமையக்கூடிய கர்ம வினைகளை கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு நீக்கி கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமா எந்த ஒரு கஷ்டம் உடனடியா தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சப்போஸ் உங்க வீட்டுல உங்க கணவரும் இந்த பரிகாரத்தை செய்வாரு அப்படின்னா அவரை ஒரு வேண்டுதலுக்காகவும் நீங்க ஒரு வேண்டுதலுக்காகவும் செய்யலாம். மத்தபடி ஒருத்தர் இந்த நாள்ல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு செவ்வாய் ஹோரை நேரம் 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. அந்த டைம்ல நீங்க செய்யலாம். இன்னைக்கு 9:9:9ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு 9 மணில இருந்து 9 மணி 59 நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யலாம். அதே மாதிரி 6:6:6ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல 6 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு 3 பெஸ்டான டைம் சொல்லியிருக்கேன். இந்த 3 டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல நீங்க செய்யுங்க. இந்த 3 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்லை. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். டே டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்கன்னா ராகு காலம் இல்லாத யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் முடிஞ்சு போயிருச்சு. அடுத்ததா இந்த ராகு கால நேரம் மத்தியானம் 3 மணில இருந்து 4 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அதனால இந்த நேரத்தை தவிர்த்துக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த கஷ்டத்துக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளும் தோஷங்களும் கர்ம வினைகளும் தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு வெற்றிலை தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய கிளியாத வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெற்றிலைய பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு, அதாவது தண்ணீரை வச்சு வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெற்றிலையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 791. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கூட நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கல்லுப்பையும் 9 மிளகையும் உங்க வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. கைய நல்லா இறுக்கமா மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா பரவாயில்ல, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட்டை 1 ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பையும் 9 மிளகையும் வெற்றிலையில வச்சு இந்த வெற்றிலைய மடிச்சுக்கோங்க. வெற்றிலை கிழியாத மாதிரி பார்த்து கவனமா மடிச்சுக்கோங்க. இத ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. எந்த கலர் நூல் வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெற்றிலை முடிச்ச உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வெற்றிலைய பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. நீங்க பீரோலையும் வைக்கலாம், சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையிலையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கிச்சன் ஷெல்ஃப்ல கபோர்ட்ல இப்படி எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா தூசி குப்பை இல்லாத இடமா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலை முடிச்ச எடுத்து கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.